ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஆதி அந்த கிட்டை பார்த்தபடி, டேய் என்னடா இது? இது பிரெக்னன்சி டெஸ்ட் கிட் தானே? டேய் உள்ள 2 கூட தெரியுதுடா. அப்போ மீரா பிரெக்னெண்டா இருக்காளா? டேய் என் குழந்தை மீரா வயித்துல. என்னால் நம்ப முடியலடா. நான் அப்பாக போறேனா? டேய் மச்சான், என் குழந்தை என் மீரா கிட்ட இருக்குடா. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இந்த உலகத்துக்கே கத்தி சொல்லணும் போல இருக்குடா, நான் அப்பாக போறேன்னு. ஆனா அதை சொல்லி கொண்டாட என் மீரா இங்க இல்லையேடா என்று கூறி கதறினான் ஆதி. அவனது அலறல் அந்த அறையின் சுவர்களை துளைத்தது. அவ அவ ரொம்ப பயந்த பொண்ணுடா. ஒரு சின்ன பூச்சியை பார்த்தா கூட என் பின்னாடி ஓடி வந்து ஒளிஞ்சுக்குவா. அவளை நான் கோவமா பார்க்கும் போதெல்லாம் பயத்துல அவ கையெல்லாம் நடுங்கும். அப்படிப்பட்ட பொண்ணுடா அவ. இன்னைக்கு ஒரு குட்டி உயிரை அவ வயித்துல வச்சுக்கிட்டு என்னை பார்த்து பயந்து அந்த நைட் டைம்ல தனியா ஓடி இருக்கா. அப்போ அவ என்ன எந்த அளவுக்கு மிருகமா பார்த்திருப்பா. டேய் என் குழந்தைய என்கிட்ட இருந்து காப்பாத்திக்க என்னை விட்டு போயிருக்காடா. எனக்கு அசிங்கமா இருக்கு மச்சான் என்று ஆதி தன் தலையில் கைகளால் பலமாக அடித்துக் கொண்டான். அவனது ஒவ்வொரு வார்த்தையும் அங்கிருந்தவர்களின் இதயத்தை அறுத்தது. எல்லாம் என் தப்பு தான்டா. அவளை நான் காயப்படுத்தியிருக்கேன், அழ வச்சிருக்கேன். ஆனா அவ என் குழந்தைய அவ வயித்துல வச்சு இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தானே என் கூட இருந்தா. டே இன்னொன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த சந்தோஷமான விஷயத்த என்கிட்ட சொல்லணும்னு அவ எவ்வளோ துடிச்சிருப்பா. ஏன்டா என்கிட்ட சொல்லல? ஒருவேளை அவங்க அப்பாவை கொன்ன மாதிரி இந்த குழந்தைய கொன்னுருவான்னு எனக்கு கேவலமா நினைச்சிட்டாளா? டே ஆதி, அப்படிலாம் இல்லடா, நீ அமைதியாரு என்று விஸ்வா கூற ஆதி மீண்டும் பேசத் தொடங்கினான். இல்லடா, மீரா இப்ப பிரெக்னண்டா இருக்கா. அவ நெஞ்சு எவ்வளோ பதறி இருக்கும். அவ வயித்துல இருக்கிற என் புள்ள எப்படி நடுங்கி இருக்கும். எல்லாம் என்னால தான்டா என்று அப்படியே தரையில் படுத்து அந்த பிரெக்னன்சி கிட்டை தன் முகத்தோடு சேர்த்து வைத்து விம்மி அழுதான் ஆதி. அவனது ஒட்டுமொத்த அகங்காரமும் திமிரும் அங்கே சிதைந்து போயிருந்தது. டே எனக்கு எதுவும் வேணாம். எனக்கு இந்த பணம், அந்தஸ்து, இந்த சாம்ராஜ்யம் எதுவுமே வேணாண்டா. எனக்கு என் மீரா மட்டும் வேணும். என் மீரா என் புள்ள, எனக்கு அது போதும்டா. டே அவளுக்கு இருட்டுனா பயம்டா. இந்த சிட்டி முழுக்க அவளை தேடின எங்க இருக்கானே தெரியலடா. இந்த இருட்டுக்குள்ள என் குழந்தையோட எங்கட தவிச்சிட்டு இருப்பா அவ. டே டே விஸ்வா, எனக்காக ஒன்று பண்ணடா. எனக்கு என் மீரா வேணும். எப்படியாச்சும் அவளை கண்டுபிடிச்சு கொடு மச்சான். அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அவளுக்கு நான் நல்ல புருஷனாவும் இல்லை, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல அப்பாவாகவும் இருக்க முடியல. இந்த பாவி என் கையால ஒரு தடவை என் குழந்தைய தூக்குனா போதும்டா. அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். இந்த அசுரம் உன்கிட்ட தோத்துட்டேன்டி, என்னை மன்னிச்சிடுறேன்னு அவ காலில் விழுகணும். டேய் மீரா என்கிட்ட வருவாளாடா? அவ எங்கடா இருக்கா என்று அந்த கிட்டை தன் நெஞ்சோடு அணைத்தபடி
பாத்ரூம் சுவரில் சாய்ந்து அப்படியே மௌனமானான். அவனது கண்கள் வெறிச்சோடி போயிருந்தன. ஆனால் கண்ணீர் மட்டும் நின்றபாடில்லை. கீழே சமையலறையில் இதை கேட்டுக்கொண்டிருந்த ரம்யாவின் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது. தான் செய்தது மீராவிற்கு விடுதலையா, அல்லது இந்த 2 உயிர்களையும் பிரிக்க செய்த துரோகமா என்கிற கேள்வி அவளை துளைத்தது. ஆதியின் இந்த உருக்கமான உடைந்த காதல் அந்த மேன்ஷனையே ஒரு சோகக்கடலாக மாற்றியிருந்தது. ஆதியின் அந்த உடைந்த அழுகை அந்த அறையையே ஒரு மயான அமைதிக்குள் தள்ளியிருந்தது. பாத்ரூம் சுவரில் சாய்ந்து அந்த பிரெக்னன்சி கிட்டை தன் நெஞ்சோடு அணைத்தபடி அமர்ந்திருந்தவன் சில நிமிடங்கள் அப்படியே உறைந்து போயிருந்தான். அவனது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. ஆனால் அவனுக்குள் இருக்கும் அந்த மாஃபியா தலைவன், அந்த பிறவி வேட்டைக்காரன் நீண்ட நேரம் அப்படியே முடங்கி கிடக்கவில்லை. அவனது மூளையில் மீராவின் முகம், அவளது பயந்த கண்கள், எல்லாவற்றையும் விட அவளது வயிற்றுக்குள் வளரும் தன் இரத்தத்தின் நினைவு சட்டென்று ஒரு மின்னலைப் போல வெட்டியது. ஆதி தன் கைகளில் இருந்த இரத்தத்தையும் முகத்தில் இருந்த கண்ணீரையும் துடைத்து கொண்டு அந்த உடைந்த கண்ணாடிகளுக்கு நடுவே திடுக்கிட்டு எழுந்து நின்றான். அவனது கால்களில் இப்போது தடுமாற்றம் இல்லை, மாறாக ஒரு பயங்கரமான வேகம் இருந்தது. அவனது கண்கள் அழுகையிலிருந்து மாறி மீண்டும் ஒரு தீர்க்கமான வெறியை நோக்கி குவிந்தன. ஆதி பற்களை கடித்தபடி ஒரு பித்தன் போல தனக்குள்ளேயே முணுமுணுத்தான். இல்ல, நான் இப்படியே உட்காந்துட்டு இருந்தா என் மீரா எனக்கு கிடைக்க மாட்டா. அவ என் மீரா. என் பிள்ளைய அவ வயிற்றுல சுமந்துட்டு இருக்கா. அவ இங்கேதான்டா எங்கேயோ பக்கத்துல இருக்கா. என் மீரா எனக்கு வேணும். இங்கதான்டா இருப்பா. நான் வருவேன்னு காத்துட்டு இருப்பா. நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன் என்று அவன் பாத்ரூமை விட்டு விறுவிறுவென்று வெளியே வந்தான். ரத்தம் சொட்டும் தன் வலது கையை பற்றி அவனுக்கு கவலையே இல்லை. வார்ட்ரோபை திறந்து கருப்பு நிற சட்டை ஒன்றையும் ஜீன்ஸ் பேண்ட்டையும் எடுத்து நொடிகளில் மாற்றிக்கொண்டான். மேஜை மேல் இருந்த தனது துப்பாக்கியையும் கார் சாவியையும் கையில் எடுத்தான். அவனது வேகம் புயலை வெற கொடூரமாக இருந்தது. அவனது இந்த திடீர் மாற்றத்தையும் வெறியையும் பார்த்த விஸ்வா சட்டென்று ஆதியின் குறுக்கே வந்து அவனை தடுத்தான். அசோக்கும் பதற்றத்துடன் அருகில் வந்தான். டே ஆதி, எங்கடா போற? இங்க பாரு, இப்படி நீ தனியா போறது நல்லதில்ல. ரொம்ப டேஞ்சர்டா. உனக்கே தெரியும், அந்த சித்தார்த் நம்ம மேன்ஷன் கிச்சன் வரைக்கும் ஆள் அனுப்பி சிவத்தை கொண்டிருக்கான்னா அவன் எவ்வளோ வெறியோட சுத்திட்டு இருப்பான்னு உனக்கு புரியலையா? இப்ப நீ நார்மலா இல்லடா. இந்த மாதிரி நேரத்துல நீ தனியா வெளியே சுத்துறது அந்த சித்தார்த்துக்கு தெரிஞ்சா உன்னை ஏதோ பண்ணிடுவான்டா. எனக்காக கொஞ்சம் அமைதியா இரு. நம்ம ஆளுங்களை அனுப்பி தேட வைக்கலாம். கண்டிப்பா மீரா கிடப்பா என்று விஸ்வா சொன்னதை கேட்டதும் ஆதியின் முகத்தில் ஒரு மரண புன்னகை அரும்பியது. அவனது கண்கள் சித்தார்த்தின் பெயரை சொன்னதும் அனலாக குதித்தன. அவன் விஸ்வாவின் கையை தன் தோளிலிருந்து உதறி தள்ளினான். என்ன சொன்ன? அந்த சித்தார்த் வருவானா? வரட்டும்டா. அந்த நாயை கண்ணு முன்னாடி வரட்டும். அவனை சும்மா விட மாட்டேன். என் மீரா என்னை விட்டு போனதுக்கு காரணமே அவன் தானே. அவன் மட்டும் என் கையில மாட்டினா அவன் ரத்தத்தை குடிச்சா கூட யாத்திரை அடங்காதுடா. வரட்டும், நான் பார்த்துக்கிறேன் அந்த நாயை என்று ஆதி கிளம்ப விஸ்வா மீண்டும் ஆதியை தடுத்தான். டே, நான் சொல்றது கேளுடா. உனக்குதான் பிரச்சனை. உன் நல்லதுக்கு தாண்டா சொல்றேன். அந்த சித்தார்த் ஏதோ பண்ணிடுவான்டா உன்ன. கொஞ்சம் அமைதியா இரு. டேய், என்னடா பண்ணுவான்? இல்ல சாவடிப்பானா? இங்க பாரு, என் மீரா இல்லாம, என் புள்ள இல்லாம நான் உயிர் வாழ்ந்து ஒன்றும் பண்ண போறது கிடையாது. என் மீரா விட என் உசுறு முக்கியம் கிடையாது. என் உயிர் போனா போட்டுண்டா, மயிருக்கு சமம். எனக்கு என் மீராவையும் குழந்தையும் வேணும். மற்ற எதை பற்றியும் எனக்கு கவலை கிடையாது. நான் பார்த்துக்கிறேன் என்று கூறிய ஆதி விஸ்வாவையும் அசோக்கையும் தாண்டி ஒரு சூறாவளியைப் போல படிக்கட்டுகளில் இறங்கி கீழே ஓடினான்.
கீழே சமையலறை வாசலில் நின்று கொண்டிருந்த ரம்யாவை கடந்தபோது அவளது பயந்த முகத்தை அவன் பார்க்கக்கூட இல்லை. அவனது ஒட்டுமொத்த கவனமும் மேன்ஷன் வாசலை நோக்கி மட்டுமே இருந்தது. அவன் நேராக போய் காரில் ஏறி இன்ஜினை ஸ்டார்ட் செய்தான். கார் இன்ஜின் ஒரு பசியோடு இருக்கும் சிங்கம் போல கர்ஜித்தது. கார் மேன்ஷனின் கேட்டை தாண்டி மின்னல் வேகத்தில் மறைந்தது. ரம்யா சோஃபாவின் ஓரத்தில் அப்படியே சரிந்து அமர்ந்து தன் கைகளை தலைமேல் வைத்து கொண்டாள். ஆதி பேசிய அந்த வார்த்தைகள் அவளது காதுகளில் மீண்டும் ஒலித்தன. ஒரு மாஃபியா டான் தன் காதலுக்காக உருகிய விதம் அவளை குற்ற உணர்ச்சியின் உச்சத்துக்கே கொண்டு சென்றது. ஆதியின் கார் இப்போது வெறும் மீராவை தேடி போகவில்லை, அது ஒரு மரண பாதையை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது என்பது அந்த மேன்ஷனில் இருந்த அனைவருக்கும் நன்றாக தெரிந்தது. ஆதி மீராவை தேடி அலைந்தான். ஆனால் மீராவை பற்றிய எந்த தகவலும் அவனுக்கு கிடைக்கவில்லை. நாட்கள் நகர்ந்தன. ஆனால் ஆதியின் வாழ்க்கையில் காலம் அப்படியே உறைந்து போய் நின்றது. மீரா தப்பிச் சென்ற அந்த நள்ளிரவுக்கு பிறகு அந்த மேன்ஷனில் இருந்த எவரும் ஆதியை ஒரு மனிதனாக பார்க்கவில்லை. அவன் ஒரு பித்து பிடித்த நடமாடும் பிணமாக மாறியிருந்தான். ஆதிக்கு பகல் எது இரவு எது என்று எதுவும் தெரியவில்லை. பசி, தூக்கம், தாகம் என அனைத்தையும் மறந்து அவன் சிட்டி முழுக்க வெறி பிடித்தவனைப் போல அலைந்து கொண்டிருந்தான். அவனது பிரம்மாண்டமான சொகுசு கார் இப்போது நகரத்தின் சந்து பொந்துகளில் எல்லாம் மீராவின் நிழலை தேடி அலைந்து கொண்டிருந்தது. வழியில் பார்க்கும் பெண்களின் கூட்டத்தில் எல்லாம் அவனது கண்கள் மீராவின் முகத்தை தேடின. எத்தனையோ முறை ஏதோ ஒரு பெண்ணை பார்த்து மீரா என்று நினைத்து காரை நிறுத்தி ஓடிச் சென்று ஏமாற்றத்துடன் திரும்பியிருக்கிறான். அவன் சாப்பிட்டு பல நாட்கள் ஆகிவிட்டன. விஸ்வாவும் அசோக்கும் எவ்வளவோ கெஞ்சி கேட்டு பார்த்தும் அவன் ஒரு வாய் கூட சாப்பிடவில்லை. அவனது கண்கள் தூக்கமில்லாமல் சிவந்து காணப்பட்டது. அசோக் விஸ்வாவிடம் அடிக்கடி புலம்புவான். டே விஸ்வா, இந்த ஆதி என்னால் பார்க்க முடியலடா. இந்த சிட்டி மொத்தமும் அவன் பேரை சொன்னாலே பயந்து நடுங்கும். அப்படிப்பட்ட ஆதி இப்போ ஒரு பொண்ணுக்காக வைத்தியம் பிடிச்சவ மாதிரி சாப்பாடு தூக்கம் இல்லாம ரோட்ல அலைஞ்சிட்டு இருக்கான். அவனுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயமா இருக்குடா. டேய் அசோக், ஆதியை பத்தி உனக்கு தெரியும்ல, எல்லாம் சீக்கிரமா மாறும் என்று விஸ்வாவும் அசோக்கை சமாதானம் செய்வான். முன்பெல்லாம் ஆதியின் ஒரு விரல் அசைவில் கோடிக்கணக்கான பிசினஸ் டீல்கள் முடியும். அவனது மாஃபியா சாம்ராஜ்யம் அவன் அதிகாரத்தின் கீழ் நடுங்கிக் கொண்டிருக்கும். ஆனால் இப்போது அவன் தன் தொழிலில் சுத்தமாக கவனம் செலுத்துவதை நிறுத்திவிட்டான். பிசினஸ் ஃபைல்கள் எல்லாம் மேஜை மீது தூசி படிந்து கிடந்தன. முக்கியமான மீட்டிங்கள், டீல்கள் என எதற்கும் அவன் செல்வதில்லை. அவனது ஒட்டுமொத்த உலகமும் சிந்தனையும் மீரா, அவள் வயிற்றில் வளரும் தன் வாரிசு என்பதை மட்டுமே சுற்றி சுழன்றது. ஆதி நாள் முழுக்க மீராவை தேடி அலைவான். நள்ளிரவில் எப்போதாவது தான் மேன்ஷனுக்கு திரும்புவான். உள்ளே நுழையும் போதே அவனிடமிருந்து மதுவின் வாசனை குடலை கீறும். நேராக தன் அறைக்கு சென்று முழுமையாக குடித்துவிட்டு அந்த பாத்ரூம் தரையிலோ அல்லது மீரா படுத்திருந்த வெற்று மெத்தையின் மீதோ அப்படியே சுருண்டு விழுந்து கிடப்பான். அவனது கைகளில் எப்போதும் அந்த பிரெக்னன்சி கிட் மட்டுமே இருக்கும். அதை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டு போதையில் அவன் உளறிக் கொண்டிருப்பான். மீரா, எங்கடி இருக்க? என்னை மன்னிச்சிரு மீரா. என் பிள்ளைய கூட்டிட்டு என்கிட்ட வந்துடுடி. நீ இல்லாம என்னால் இருக்க முடியல என்று அந்த கிட்டை தன் நெஞ்சோடு வைத்துக்கொண்டு ஆதி தினமும் அழுது கொண்டிருப்பான். அவனது இந்த நிலைமையை பார்த்து விஸ்வாவும் அசோக்கும் நெஞ்சுருகி நின்றனர். எப்போதும் கெத்தாக கம்பீரமாக வலம் வரும் தங்கள் தலைவன் இப்படி ஒரு பெண்ணின் பிரிவால் அழிந்து கொண்டிருப்பதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆதியின் இந்த நிலையை மேன்ஷனின் ஒரு மூலையில் நின்று தினமும் கவனித்து கொண்டிருந்த ரம்யாவின் மனநிலை இப்போது நரகமாக மாறியிருந்தது. அவளுக்கு தெரியும், தான் செய்த அந்த ஒரு சின்ன உதவிதான் மீராவை இந்த வீட்டை விட்டு வெளியேற வைத்தது என்று. ஆனால் அந்த உதவி ஆதியை இவ்வளவு பெரிய பைத்தியமாக மாற்றும் என்று
அவள் கனவிலும் நினைக்கவில்லை. அறைக்குள் பொருட்கள் உடையும் சத்தமும் ஆதியின் அழுகை சத்தமும் கேட்கும் போதெல்லாம் ரம்யா தன் காதுகளை மூடிக்கொண்டு அழுவாள். கடவுளே, நான் என்ன காரியம் பண்ணிட்டேன்? மீராவை காப்பாற்றணும்னு நினைச்சு ஆதி சாரை முழுசா அழிச்சிட்டேன். அவர் இவ்வளோ தூரம் மீராவை காதலிக்கிறாருன்னு எனக்கு தெரியாம போச்சு. இவ்வளோ பெரிய மாஃபியா டான் அவர் காதலுக்காக பிறக்காத அவர் குழந்தைக்காகவும் இப்படி சாப்பாடு தூக்கம் இல்லாம பைத்தியம் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்காரு. இதை பார்க்கும்போது எனக்கு என் மேல வெறுப்பா இருக்கு என்று ரம்யாவின் உள்ளத்தை அந்த குற்ற உணர்ச்சி அணு அணுவாக கொன்றது. ஒரு புறம் மீரா எங்கே இருக்கிறாள் என்ற தவிப்பு, மறுபுறம் தன் கண் முன்னால் உருகி அழியும் ஆதியின் கோலம். அந்த மேன்ஷனே இப்போது ஒரு பெரும் சோக கடலாக மாறி ஆதியின் அடித்த வெடிப்புக்காக காத்து கொண்டிருந்தது. மறுபுறம் ஆதியின் சாம்ராஜ்யம் சரிவதைக் கண்டு அந்த இருண்ட நிழல் உலகத்தின் இன்னொரு மூலையில் கொண்டாட்டங்கள் தொடங்கிவிட்டன. சித்தார்த்தின் சொகுசு பங்களாவில் மதுக்கோப்பைகளும் சத்தமான சிரிப்பொலிகளும் அந்த நள்ளிரவு காற்றை கிழித்து கொண்டிருந்தன. ஆதி தன் தொழிலில் இருந்து முற்றிலுமாக விலகியதன் விளைவாக பல மில்லியன்கள் மதிப்புள்ள சர்வதேச கடத்தல் ஒப்பந்தங்கள் அனைத்தும் இப்போது தானாகவே சித்தார்த்தின் கைக்கு வரத் தொடங்கியிருந்தது. சித்தார்த் கையில் மதுக்கோப்பையுடன் தனது பிரதான அடியாட்களை தன் முன்னால் நிற்க வைத்து ஆதியின் தற்போதைய நிலைமையை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தான். அவனது கண்களில் ஒரு நரித்தனம் மின்னி மறைந்தது. என்னடா நடக்குதுங்க? அந்த ஆதி என்னடா பண்ணிட்டு இருக்கா? சுத்தமா பிஸ்னஸ் பக்கமே வர்றதில்ல போல. ஒருவேளை நான் அடிச்ச ஆப்பில் பயந்து ஒதுங்கிட்டானா? என்ன பாஸ் இப்படி கேட்குறீங்க? ஆதியை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, அவனாச்சு பயந்து போகிறதாச்சு. விஷயமே வேற. அந்த ஆதி அந்த சிவம் பொண்ணு மீராவை காதலிச்சிருக்கான். ஆனால் அந்த பொண்ணு அப்பாவா அவன் தான் கொன்னான்ற கோவத்தில் அவனை விட்டு போயிட்டா. இப்போ அந்த பொண்ணை தேடிதான் அவன் தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்கான். அவன் பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு இருக்கான் பாஸ். சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை, பிஸ்னஸ் ஃபைல்ஸை தொடுறது கூட இல்லை. விடிஞ்சா கார் எடுத்துட்டு பைத்தியக்கார மாதிரி சிட்டி ஃபுல்லாக தேடி அலையிறான். நைட் ஆனால் ஃபுல்லாக குடிச்சிட்டு மேன்ஷன்லேயே கிடக்கான். அவனோட நெட்வொர்க் இப்போ முழுசாக வீக்காக இருக்கு. அந்த தகவலை கேட்டதும் சித்தார்த் ஒரு கணம் நம்ப முடியாமல் தன் அடியாளை உற்று பார்த்தான். பிறகு அவனையும் அறியாமல் அவன் தொண்டையிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான அசுர சிரிப்பு வெடித்தது. சித்தார்த் வெறித்தனமாக சிரித்தபடி, என்னடா சொல்றீங்க? அவ்வளோ பெரிய ராட்சசன், ஒட்டுமொத்த அண்டர் வேர்ல்டே அவன் பேரை சொன்னா நடுங்கும். அந்த ஆதி ஒரு பொண்ணுக்காக இப்படி பைத்தியமா ரோட்ல அலையிறான். அவனோட திமிரு, ஈகோ எல்லாம் ஒரு பொண்ணோட கால் தூசிக்கு முன்னாடி விழுந்துருச்சா? என்னால் நம்பவே முடியலடா. ஒரு சாதாரண பொண்ணு அந்த மாஃபியா கிங்குக்கே இவ்வளோ பெரிய ஆட்டத்தை காட்டிட்டு இருக்கா. அந்த பொண்ணை நம்ம பாராட்டியே ஆகணும் என்று சித்தார்த் தன் கையில் இருந்த மதுக்கோப்பையை மேஜை மீது ஓங்கி வைத்தான். அவனது கண்கள் பேராசையிலும் வெறியாலும் விரிந்தன. இதாண்டா நான் எதிர்பார்த்தேன். அந்த ஆதி இப்படிதான் அழியணும்னு எதிர்பார்த்தேன். நான் எதுவுமே பண்ண வேணாம் போலையே. அவன் காதலே அவனை அழிச்சிரும். இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா அவனோட அந்த அப்கமிங் ப்ராஜெக்ட் எக்ஸ் என் கைக்கு வந்துடும். ஆதியோட ஒட்டுமொத்த உழைப்பு, அவனோட ரகசிய கடத்தல், அந்த இன்டர்நேஷ்னல் டீல் எல்லாம் எனக்கு கிடைச்சா அப்போ நான் இதை விட பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன். என் நெட்வொர்க் இன்னும் பெருசாகும். அந்த ப்ராஜெக்ட் என் கைக்கு கிடைச்சிச்சு, இந்த சித்தார்த் யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்ட போகிறேன். ஆதி அவ்வளோதான். இனிமேல் இந்த ஏசியா, அமெரிக்கா, யூரோப்னு எல்லா கண்ட்ரீஸ்லேயும் என் பேர் தான் கொடி கட்டி பறக்கும். அவனோட பிஸ்னஸை மட்டும் இல்லை, அவன் உயிரையும் சேர்த்து வேட்டையாடுற நாள் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. டே ஆதி, நீ உன் மீராவை தேடிட்டே இரு. நான் அவனோட சாம்ராஜ்யத்தை என் காலுக்கு கீழே கொண்டு வரேன் என்று
சித்தார்த்தின் இந்த வஞ்சகமான திட்டமும் ஆக்ரோஷமான பேச்சும் ஆதியின் வீழ்ச்சி இன்னும் கொடூரமாக போகிறது என்பதை உணர்த்தியது. ஆதி தன் காதலை தேடி அழிந்து கொண்டிருக்க, அவனது பலவீனத்தை பயன்படுத்தி அவனது ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிக்க சித்தார்த் தன் காயை நகர்த்த ஆரம்பித்தான். ஒரு நாள் நள்ளிரவு நேரம் மேன்ஷனின் பிரம்மாண்டமான ஹால் ஒரு மயான அமைதியில் மூழ்கியிருந்தது. கடிகாரத்தின் முட்கள் நகரும் சத்தம் மட்டுமே அந்த பெரிய சுவர்களில் மோதி எதிரொலித்துக் கொண்டிருந்தது. விஸ்வாவும் அசோக்கும் சோஃபாவில் அமர்ந்து வாசலையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களின் முகத்தில் தூக்கமின்மையும் தீராத கவலையும் அப்பியிருந்தது. திடீரென்று மேன்ஷனின் கதவு மெதுவாக திறக்கப்படும் சத்தம் கேட்டது. ஆதி உள்ளே நுழைந்தான். அவன் தோற்றம் பார்ப்பவர்களின் நெஞ்சை கீறுவது போல இருந்தது. எப்போதும் கம்பீரமாக நிமிர்ந்து நடக்கும் அந்த மாஃபியா தலைவனின் தோள்கள் இன்று சரிந்து போயிருந்தன. கசங்கிய சட்டை, கலைந்த தலைமுடி, பல நாட்களாக சவரம் செய்யப்படாத முகம், எல்லாவற்றிற்கும் மேலாக தூக்கமே இல்லாததால் இரத்தமாய் சிவந்த அவன் கண்கள். அவன் ஒரு நடைப்பிணம் போல கால்களை தரையில் இழுத்தபடி உள்ளே வந்தான். அசோக்கும் விஸ்வாவும் சட்டென்று எழுந்து அவன் அருகே ஓடி வந்தனர். தங்கள் நண்பனை இப்படி பார்த்து பொறுமை இழந்த அசோக் இந்த முறை ஆத்திரத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கத்தினான். அசோக் ஆதியின் சட்டையை பிடித்து கண்ணீரோடு கோபமாக, டே, எங்கடா போன? நீங்க வந்தே 2 நாள் ஆச்சு. ஏண்டா, நீ உயிரோடு இருக்கியா செத்துட்டான்னு கூட தெரியாம இங்க நாங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கோம். ஏன்டா இப்படி இருக்க? உன்னை பார்க்கவே எனக்கு நெஞ்சே வெடிக்குது. அந்த பொண்ணு உன்னை விட்டுட்டு ஓடிட்டான்னு உடனேயே அழிச்சிட்டு இருக்க. பிஸ்னஸ் போச்சு, நெட்வொர்க் போச்சு, எதிரிங்க உன்னை சுற்றி வளைக்க பார்க்குறாங்க. ஆனால் நீ எதை பற்றியும் கவலைப்படாம ஒரு பைத்தியக்கார மாதிரி ரோட்டில் சுற்றிட்டு இருக்க. டேய், நீ நிஜமாவே ஆதிதானா என்று அவன் கேட்க ஆதி எதற்கும் பதில் சொல்லவில்லை. அவனது பார்வை வெறுமையாக இருந்தது. விஸ்வா அசோக்கை தடுத்து நிறுத்தி லக்ஷ்மி கொண்டு வந்து வைத்திருந்த சாப்பாட்டு தட்டை தன் கையில் எடுத்தான். டே ஆதி, அவன் சொல்றதுலையும் நியாயம் இருக்குல்ல. எங்கடா போன 2 நாளா? ஒரு ஃபோன் கூட இல்லை. நீ சாப்பிட்ட என்னன்னு கூட தெரியல. கொஞ்சம் சாப்பிட்றா எனக்காக என்று விஸ்வா அவனுக்கு சாப்பாட்டை ஊட்ட, ஆதி திடீரென்று கோபத்தில் அவன் கையில் இருந்த சாப்பாட்டு தட்டை தட்டிவிட்டான். அந்த தட்டு சுவரில் மோதி சாப்பாடு முழுவதும் தரை முழுக்க சிதறி விழுந்தது. விஸ்வா பொறுமையை இழந்து ஆத்திரத்துடன் ஆதியின் கன்னத்தில் ஓங்கி அடித்தான். அந்த சத்தம் அந்த ஹாலில் பயங்கரமாக கேட்டது. விஸ்வா அடித்த வேகத்தில் ஆதி சற்று பின்னோக்கி நகர்ந்தான். அங்கிருந்த அசோக்கும் சமையலறை வாசலில் நின்ற ரம்யாவும் அதிர்ச்சியில் வாயடைத்து போயினர். விஸ்வா ஆதியின் சட்டை காலரை பிடித்து தன் முகத்திற்கு நேராக இழுத்தான். டே, என்னடா பண்ணிட்டு இருக்க? பைத்தியமாடா நீ? ஒரு பொண்ணுக்காக உன்னை நம்பியிருக்கிற எங்க எல்லாரையும் அனாதையாக்கிட்டு இப்படி பைத்தியம் மாதிரி அலையிற? உன்னை பார்க்கவே அசிங்கமா இருக்குடா. இங்க பாரு ஆதி, நீ அழியிறது எங்களால பார்க்க முடியலடா, பார்க்க முடியல என்று விஸ்வா கூற அந்த இடமே ஒரு கன நிசப்தத்தில் மூழ்கியிருந்தது. ஆதி விஸ்வாவின் முகத்தையே உற்று பார்த்தான். அவனது கன்னத்தில் விஸ்வா அடித்த விரல் தடம் சிவந்து தெரிந்தன. ஆதியின் முகத்தில் இருந்த அந்த மாஃபியா திமிரும் அசுரத்தனமான வெறியும் ஒட்டுமொத்தமாக உடைந்து நொறுங்கியது. அவனது உதடுகள் நடுங்கின. கண்கள் அணை கடந்த வெள்ளமாய் நீரை கொட்டின. அவன் அப்படியே விஸ்வாவின் நெஞ்சில் தலை சாய்த்து அவன் கைகளை கட்டிக்கொண்டு ஒரு சின்ன குழந்தையைப் போல விம்மி அழத் தொடங்கினான். அந்த பிரம்மாண்டமான அசுரன் தன் நண்பனின் மார்பில் சாய்ந்து தன் ஒட்டுமொத்த பலவீனத்தையும் கண்ணீராக கொட்டிய அந்த காட்சி பார்ப்பவர்களின் நெஞ்சை பிளப்பது போல இருந்தது. ஆதி அழுது கொண்டே உடைந்த குரலில் தேம்பி தேம்பி பேசினான். டே விஸ்வா, என்னால முடியலடா, சத்தியமா முடியல. எப்படா சாப்பிட முடியும்? அந்த சோறு என் தொண்டைக்குள்ள இறங்க மாட்டேங்குது. என் மீரா, என் குழந்தை இருட்டுக்குள்ள எங்க இருக்காங்க? அவங்க சாப்பிட்டாங்களா
எதுவுமே தெரியலடா. அவ பிரெக்னெண்டா இருக்காடா. அவ இப்பெல்லாம் கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும்ல. அவ சாப்பிட்டாளான்னு கூட எனக்கு தெரியல. என்னால மட்டும் எப்படி சொகுசா சாப்பிட முடியும்? நான் பண்ண பாவம் தான்டா என்னை இப்படி அலைய வைக்குது. எனக்கு எதுவும் வேணாண்டா. என் மீரா, என் குழந்தை, அவங்க மட்டும் போதும். அவங்க இல்லாத அந்த வாழ்க்கையே எனக்கு நரகம் மாதிரி இருக்குடா. எப்படியாவது மீரா கிட்ட என்ன கூட்டிட்டு போடா ப்ளீஸ் மச்சான் என்று அவன் அழுது அழுது உடலில் துளிக்கூட பலமில்லாமல் அப்படியே விஸ்வாவின் தோளிலேயே சரிந்தான். பல நாட்களாக தூங்காததாலும் சாப்பிடாததாலும் அவனது உடம்பு முற்றிலும் பலவீனம் அடைந்திருந்தது. விஸ்வாவும் அசோக்கும் மெதுவாக ஆதியை தாங்கி பிடித்து படிக்கட்டுகளில் ஏற்றி அவனது அறைக்கு கூட்டி சென்றனர். மெத்தையில் அவனை மெதுவாக படுக்க வைத்தனர். ஆதி படுத்த பிறகும் அவன் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. அவன் தன் பாக்கெட்டில் இருந்த அந்த பிரெக்னன்சி கிட்டை எடுத்து தன் நெஞ்சோடு இறுக்கமாக அணைத்து கொண்டான். விஸ்வா மெதுவாக ஆதியின் தலைமுடியை கோதிவிட்டான். அந்த தோழமையின் ஸ்பரிசத்தில் ஒரு வழியாக பல நாட்களுக்கு பிறகு ஆதியின் கண்கள் மெல்ல மூடின. அவன் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றான். விஸ்வா அறையின் விளக்குகளை அணைத்துவிட்டு அசோக்குடன் வெளியே வந்தான். கதவை மூடும்போது விஸ்வா அந்த இருண்ட அறையை பார்த்து மெதுவாக அறையின் கதவை தாளிட்டான். ஆதியின் அறை கதவை மெதுவாக சாத்திவிட்டு வெளியே வந்த அசோக்கின் முகம் துக்கத்தில் வாடிப்போயிருந்தது. அவன் கண்கள் இன்னும் கலங்கியிருக்க நெஞ்சு பாரமாக இருந்தது. வரவேற்பறை படிக்கட்டுகளில் விஸ்வாவோடு சேர்ந்து கீழே இறங்கி வந்தவன் சோஃபாவில் அப்படியே சரிந்து சோர்ந்து போய் அமர்ந்தான். அசோக் தன் தலையை கைகளால் தாங்கியபடி உடைந்த குரலில், டே விஸ்வா, என்னால் சத்தியமாக தாங்கிக்க முடியல. ஆதியா இப்படி அழுகிறான் ஒரு குழந்தை மாதிரி. டே, வீரா மேல அவன் வச்சிருக்கிறது வெறும் காதல் இல்லை, அது ஒரு வெறி, ஒரு பைத்தியக்காரத்தனம். அவள் இல்லாம ஆதி இன்னும் கொஞ்ச நாள்ல இப்படி இருந்தா செத்தே போயிடுவான் என்று அவன் வேதனையில் கூற விஸ்வா அசோக்கின் அருகில் வந்து அமர்ந்து அவன் தோளை தட்டி கொடுத்து சமாதானப்படுத்தினான். அவனது முகம் வழக்கம் போல நிதானமாகவும் ஒரு ரகசியத்தை தனக்குள்ளேயே புதைத்து வைத்திருப்பது போலவும் இருந்தது. டே அசோக், நீ இப்படி பேசுனா இப்போ ஆதிக்கு நம்ம தான் பலமா இருக்கணும். நம்மளே இப்படி உடஞ்சி போயிருந்தா அவனை எப்படி சரி பண்ண முடியும்? நீ எதுவும் ஃபீல் பண்ணாதடா, எல்லாம் சரியாயிரும். நீ ஆதியை பார்த்துக்கோ, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் என்று கூறிய விஸ்வா சட்டென்று எழுந்து மேஜை மீது இருந்த கார் சாவியை தன் கைகளில் எடுத்தான். நள்ளிரவு தாண்டிய இந்த நேரத்தில் அவன் கிளம்புவதை பார்த்த அசோக்கிற்கு சுருக்கென்றது. அசோக் குழப்பத்துடன், என்னடா இந்த நேரத்தில் எங்கே போற? அதான் சிட்டி ஃபுல்லா நம்ம ஆளுங்க தேடிட்டு இருக்காங்கல்ல, இப்போ நீ இதுக்கு வெளியே போற என்று அவன் கேட்க விஸ்வா முகத்தில் எந்த சலனமும் காட்டாமல், ஒன்றும் இல்லடா, ஒரு முக்கியமான வேலை, கண்டிப்பாக போகணும் என்று அவன் கூற அசோக் சோஃபாவிலிருந்து எழுந்து வந்து விஸ்வாவின் முன்னால் நின்றான். கடந்த சில நாட்களாக விஸ்வாவின் நடவடிக்கைகளில் ஏதோ ஒரு மாற்றம் இருப்பதை அவன் கவனித்துக் கொண்டிருந்தான். அசோக் கூர்மையாக விஸ்வாவை பார்த்து, என்னடா நீ இப்போலாம் அடிக்கடி தனியாக வெளியே போற, எங்கன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற என்று அவன் கூற விஸ்வா மெதுவாக புன்னகைத்தான். அசோக்கின் தோளில் கை போட்டு வாசலை நோக்கி அவனை கூட்டி வந்தான். அதான் சொன்னேன்லடா, ஒரு முக்கியமான வேலை, இப்போ உங்ககிட்ட சொல்ல முடியாது, ஆனால் கூடி சீக்கிரம் கண்டிப்பாக சொல்கிறேன். நீ போய் ஆதியை பார்த்துக்கோ, அவன் மறுபடியும் எந்திரிச்சு வெளியே போயிட போகிறான். அவன் கூடவே இரு, நான் போயிட்டு வரேன் என்று அவன் கூற அசோக் அதற்கு மேல் பதில் எதுவும் பேசவில்லை. விஸ்வா எதை செய்தாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும் என்கிற நம்பிக்கையில், சரிடா, பார்த்து போயிட்டு வா என்று சொல்லிவிட்டு மிகவும் கேஷுவலாக மீண்டும் உள்ளே சென்றான் அசோக். மேன்ஷனை விட்டு வெளியே வந்த விஸ்வா காரை ஸ்டார்ட் செய்து அசுர வேகத்தில் சிட்டியை விட்டு வெளியேறினான்.
நள்ளிரவு சாலைகளில் அவனது கார் மின்னல் வேகத்தில் பறந்தது. நகரத்தின் விளக்குகள் எல்லாம் மறைந்து இருள் சூழ்ந்த மரங்கள் நிறைந்த ஒரு பகுதி வந்தது. அது சிட்டியின் அவுட்டர். அங்கே சுற்றிலும் பெரிய சுவர்களால் சூழப்பட்ட அடர்ந்த மரங்களுக்கு நடுவே ஒரு பிரம்மாண்டமான பங்களா இருந்தது. ஆம், அது விஸ்வாவின் தனிப்பட்ட ரகசிய கெஸ்ட் ஹவுஸ். ஆதிக்கோ அல்லது அசோக்கிற்கோ கூட இந்த இடத்தை பற்றி முழுமையாக தெரியாது. அது விஸ்வா தனக்கென ரகசியமாக பராமரித்து வரும் ஒரு பாதுகாப்பான கோட்டை. காரின் ஹெட்லைட் வெளிச்சத்தில் அந்த பிரம்மாண்டமான இரும்பு கேட் மெதுவாக திறந்தது. காரை உள்ளே நுழைக்கும் போது விஸ்வா மிகுந்த எச்சரிக்கையோடு தனது கார் கண்ணாடியின் வழியே சுற்றி முற்றி பார்த்தான். தன்னை யாராவது பின்தொடர்ந்து வருகிறார்களா, நோட்டம் விடுகிறார்களா என்பதை தனது கூர்மையான கண்களால் உறுதி செய்து கொண்டான். யாரும் இல்லை என்பதை உறுதி செய்த பின்பு காரை போர்டிகோவில் நிறுத்தினான். இன்ஜினை அணைத்துவிட்டு கார் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்த விஸ்வாவின் முகத்தில் இப்போது அந்த மர்மமான வில்லத்தன புன்னகை மீண்டும் அரும்பியது. அவன் நேராக அந்த பங்களாவின் பிரதான கதவை நோக்கி நடந்தான். அந்த பூட்டிய கதவுக்கு பின்னால் ஏதோ ஒரு பிரம்மாண்டமான ரகசியம் ஒளிந்திருப்பது அவனது ஒவ்வொரு காலடியிலும் தெரிந்தது. இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.